கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதாக பேராசிரியர் நிர்மலா தேவி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்மலா தேவி வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமிக்கு விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்த முயற்சித்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்மலா தேவி வழக்கில் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் நிர்மலா தேவி வழக்கில் இருவருக்கு விடுதலையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமிக்கு விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்மலா தேவி வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோருக்கு விடுதலையானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிர்மலா தேவி வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமிக்கு விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதாக பேராசிரியர் நிர்மலா தேவி மீது கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்மலா தேவி மற்றும் ஆராய்ச்சி மாணவருக்கு விடுதலையானது அளித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிர்மலா தேவி வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமிக்கு விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதாக பேராசிரியர் நிர்மலா தேவி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆதாரமில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நிர்மலா தேவி வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமிக்கு விடுதலை அளித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவியை தவறான பாதைக்கு அழைத்த விவரத்தை பேராசிரியர் நிர்மலா தேவி கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிபிசிஐடி போலீசார் வழக்கில் தொடர்பு மதுரை காமராஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் 11 மாத சிறைவாசத்தில் பின்னர் சென்னை உயர்மன்ற மதுரை கிளை உத்தரவின்படி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தனர். இதனை கடந்த 26ஆம் தேதி நிர்மலா தேவி மற்றும் கருப்பசாமி ஆராய்ச்சி முருகன் ஆகியோருக்கு தீர்ப்பு வழங்கப்படவுள்ள நிலையில் இன்று அந்த விசாரணை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இப்போது நிர்மலா தேவி வழக்கில் பொறுத்தவரைக்கும் கருப்பசாமி மற்றும் முருகனுக்கு தகுந்த ஆதாரம் என கூறி இருவரையும் விடுதலை செய்துள்ளார் நீதிபதி பகவதி அம்மா. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.